ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான். நான் கீரைக்கும் உருளைக்கிழங்குக்கும் ஆல்ரெடி ஆனியன் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரையும் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். பருப்பு ஒரு கிளாஸ் போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு 3 விசில் வச்சு நல்லா குழைய விட்டுருக்கேன். கீரையில் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே சைஸு ஒரு வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் பச்சை மிளகா. பூண்டு ஒரு 7 to 8 பூண்டு போட்டிருக்கேன். 8 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதே 3 விசில் நீங்கள் வேக விடுங்க. அப்போ தான் கீரை நல்லா குழையும். பக்கத்தில் நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகும் உளுந்தும் போட்டுக்கிறேன். இப்போ நான் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், 2த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ பக்கத்தில் சாப்பாடும் வச்சாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பச்சை மிளகா 1 ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 தான் எடுத்திருந்தேன். தக்காளி வெங்காயமும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர நல்லா வதங்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு மசாலா நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு நல்லா கையாலே ஸ்மாஷ் பண்ணி போடலாம். ஏன்னா கொஞ்சம் பெருசாக போட்டால் உப்பு காரம் ஏறாது. இந்த மாதிரி நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணி போட்டோன்னா அதோடய உப்பு காரம் உருளைக்கிழங்குல நல்லாவே ஏறும். இப்போ எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம இது மாதிரியே ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள் எல்லா உருளைக்கிழங்குமே நான் போட்டுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த பவுடரும் நான் ஆட் பண்ணலை. மிளகாத்தூள்லேயே எல்லாமே இருக்குது. பெப்பரு, தனியா எல்லாமே அதுலேயே இருக்குது. அதனால் நான் வெறும் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் நீங்கள் போதுமான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம், கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு 10 மினிட்ஸில். இப்போ கீரையும் 3 விசில் விட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கீரையும் கரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ கீரைக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு உளுந்து போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய், 3 பூண்டு தட்டி போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இப்போ தாளித்ததை கீரையில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கீரைக்கு உருளைக்கிழங்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்.